உங்க குடும்பத்துல யாராவது சிங்கப்பூர்ல வேலை செய்றாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாம் உடனடியா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ரீசன்லி நடந்த ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவர் அவர் கூட்டாளிக்கு மோட்டோ பிஞ்சாம் பண்ணாரு. அதுவும் ராத்திரி கடைக்கு போயிட்டு வரதுக்கு. அந்த டைம்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அவர் பிஞ்சாம் பண்ணிட்டு மோட்டர் வச்சுட்டாரு. மறுநாள் காலையில இவரு வேலைக்கு போறப்ப மோட்டர் எடுத்துட்டு போனோன்னு சிங்கப்பூர் பார்டர்ல அவரை பிடிச்சிட்டாங்க. காரணம் அந்த மோட்டோ சீட்டு கீழே ஒரு 40 கிராம் ட்ரக்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. சோ இதோட முக்காவாசி டீடைல் என்னன்னு இன்னும் தெரியல. என்ன மாதிரி ட்ரக்ஸ் என்ன நடந்துச்சு நியூஸ்ல எதுவுமே வெளியாகல. எனக்கு நடந்து இப்பதான் 2-3 நாள். இது அவங்க ஃபேமிலியே அவங்க உள்ள சிங்கப்பூர் கவர்மெண்ட்டையோ போலீஸ் கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் தெரியும், சிங்கப்பூர்ல நிறைய நடக்குது. பட் இங்க பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சினாரியோ எப்படி நடந்துச்சுன்னா, இவங்களும் இவங்க ஃப்ரெண்டும் 2 பேரும் ஒரே வீட்டுல தான் ஒரு ஆல்மோஸ்ட் 1.5 வருஷத்துக்கு மேலே ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா பழக்கப்பட்ட ஒரு ஆள் தான். அவர் மேபி ட்ரக்ஸ் கன்சியூம் பண்றவரா என்னன்னு தெரியல. பட் ஆனா அவர் என்ன பண்ணாரு, ராத்திரி மோட்டர் கடைக்கு போயிட்டு வரேன்னு பிஞ்சாம் பண்ணி எடுத்துட்டு போனது அதுல சீட்டு கீழே வச்சதுனால இன்னைக்கு இவங்களோட குடும்பமே நடுத்தருவுக்கு வர வேண்டிய நிலைமைக்கு வந்துருச்சு. ஏன்னா இந்த பர்டிகுலர் பர்சன் 3 வருஷமா சிங்கப்பூர்ல வேலை செஞ்சுக்கிட்டு அவர் சம்பாதியத்துல தான் இன்னைக்கு அவரோட குடும்பம் அவரோட சொந்த ஊர்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இப்ப இவர் மாட்டிக்கிட்டனால அவங்க குடும்பம் தள்ளாடிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்றதுன்னு தெரியாம. இங்க அவர் மேல என்ன தப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தப்பும் பண்ணல. தெரிஞ்சவர்னு சொல்லி மோட்டரை கொடுத்ததுதான் அவரோட தப்பா போச்சு. இப்ப பாத்தீங்களா அவரோட நிலைமை எங்க போய் நிக்குதுன்னு. சிங்கப்பூருக்கு நம்ம போற காரணம் என்னன்னா, அங்க இருந்து சம்பாரிச்சு நம்ம குடும்பத்தை காப்பாத்துவோம், நம்ம அடுத்த லெவலுக்கு வளரணும்னு. ஆனா அங்க போய் உள்ள மாட்டிக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையே போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வெளியே வர முடியுமானே தெரியாத நிலைமையில இன்னைக்கு நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இல்ல உங்க குடும்பத்துல யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க சிங்கப்பூர்ல வேலை செய்றாங்கன்னா எல்லாருக்கும் அனுப்பிவிடுங்க. இன்னும் கொஞ்சம் உஷாரா இருக்க சொல்லுங்க. யாராவது மோட்டர் ஏதோ பிஞ்சாம் கேட்டாலோ எது கொடுத்தாலும் வேலைக்கு போறது முன்ன செக் பண்ணிட்டு போக சொல்லுங்க.